ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட சுத்து கொழுப்பு தாங்க வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி ஆட்டோட சுத்து கொழுப்பு வறுவல் பார்க்க போகிறேங்க. இந்த சுத்து கொழுப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்ல சத்தானது. அதே சமயம் இது அளவாக சாப்பிடணும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, பிளட் சுகர் இருக்கிறவங்களாம் இது சாப்பிடக்கூடாதுங்க. குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து இது வறுவல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்கும். இது வந்து அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க இந்த சுத்து கொழுப்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். ஏன்னா இது கொழுப்புங்கிறதுனால அதுலேயே நிறைய எண்ணெய் பசை இருக்கும். அதனால எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் போட்டும் செய்யலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மட்டன் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் தான் கொழுப்பு எடுத்துருக்கேன். அதனால கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொழுப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து சுட்டு கொழுப்பு. நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் மற்ற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும். பாருங்கள், இந்த கொழுப்பு வந்து நல்லா சுருண்டு வந்துட்டு பாருங்க. நம்ம தண்ணியே விடலை பாருங்கள். அதெல்லாம் நல்லா அந்த கொழுப்பெல்லாம் உருகி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான வேலைங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரத்துக்கு வேக விடலாம். இந்த மசாலாலாம் இதில் பிடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணியோடு கலந்து வெந்து கொஞ்சம் இது பிடிக்கணும். அது வரைக்கும் வேகட்டும். இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் வெந்ததுன்னா போதும். ரொம்ப நேரத்துக்குலாம் வேக வைக்க தேவையில்லை. ரொம்ப நேரத்துக்கு வெந்ததுன்னா அப்படியே கொழுப்பு கரைஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு வெந்தாவே போதும். இப்போ இந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் மூடியெல்லாம் வைக்கல, அப்படியே திறந்தே தான் வேக வைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரும். இப்படியே வேகட்டும். பாருங்கள், இப்போ தகன்னு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த தண்ணி வந்து பாதியாக வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மீதி இருக்கிற தண்ணியும் வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்க்குறேன்.
இதுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க, ரொம்ப சீக்கிரமாக வறுத்துடலாம். வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு இதையும் போட்டு வேக வச்சு அப்படி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிறது. அவ்வளோதான், சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுட்டு கொழுப்பு வறுவல் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி சாந்தோடையே இருக்கிறதுனால நீங்கள் சோத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையான சுவையில் இந்த சுத்து கொழுப்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்